வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் சொன்னால், ஒரிஜினல் ஸ்படிகம் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸ்படிகத்தில் நிறைய வெரைட்டிஸ் வருது. பானலிங்க டைப்பில் வரும், அதே மாதிரி லிங்க டைப்பில் வரும், மாலை கேட்டகரி நிறையா வரும். மோஸ்ட்லி வந்துட்டு எல்லா பேரும் யூஸ் பண்ணுறது வந்துட்டு நம்ம மாலை தான். நம்ம கொடுக்குற பொருள் எல்லாமே ஹோல்சேல் ரேட்டில் ரெண்டுமே பண்ணுறோம். வித்து 15 நாள் ரிட்டர்ன் ஆப்ஷனோட பண்ணுறோம். இந்தியாவுக்குள்ள அதர் கண்ட்ரி வந்துட்டு 2 மாதம் எடுத்துக்கிற ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ஷன். ஏன்னா ஒரு கண்ட்ரிக்கு நம்ம அதர் கண்ட்ரிக்கு அனுப்புகிற ஷிப்பில் அனுப்போம்னா கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகும் போய் சேர்றதுக்கு. அதனால தான் 2 மாதம் அவங்களுக்கு கொடுக்குறோம். நம்ம இந்தியாவுக்குள்ள 15 நாள் ரிட்டர்ன் ஆப்ஷனோட தான் கொடுக்குறோம். வந்து பொருள் திருப்தி இல்லை என்ன காரணமாக தான் சரி உங்களுக்கு பிடிக்கல சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை அப்படின்னு சொன்னால் என்னோடய பொருள் நீங்கள் யூஸ் பண்ண வேணால் நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிடலாம். அந்த மாதிரி ஆப்ஷனில் தான் நம்ம பண்ணுறோம். ஏதோ நம்ம கொடுத்துட்டோம் விற்றுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நோக்கம் எப்போவுமே கிடையாது. நம்ம நிறையா வீடியோ போட்டிருக்கோம். தனுஷ்கோடி மீனவன் சொல்கிற ஒரு யூடியூப் சேனல் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. அதில் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுவோம். ஆனால் எனி டைம் பண்ண மாட்டோம். 6 மாதத்துக்கு 1 வருஷத்துக்கு எப்பாவது ஒரு வீடியோ நம்ம போடுவோம். ஏன்னா போட்ட வீடியோவுக்கு வர்ற காலை எனக்கு அட்டன் பண்ணுறதுக்கு சரியாக இருக்குது. காலையில் நான் அட்டன் பண்ணுற டைம் காலைல 10 மணிக்கு ஓப்பன் பண்ணேன். அதே மாதிரியா 1 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவேன். ஏன்னா 1:30க்குலாம் நான் பார்சல் அனுப்பணும் கொரியர் வண்டிக்கு. இதான் ரீசன். இதை புரிஞ்சுக்கோங்க மக்கள், தயவுசெய்து. முடிஞ்ச அளவுக்கு நான் இது நம்பர் கொடுக்குறேன். அதில் வந்துட்டு நான் ஃப்ரீயாக இருக்க டைம் வந்துட்டு பார்த்தீங்க சொன்னால் வந்து காலைல 10 to அந்த 1 தான். அந்த டைம் தான் அட்டன் பண்ணுவேன். மற்ற நேரத்தில் நான் கால் அட்டன் பண்ண மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு வாட்ஸ்அப்பில் அதே நம்பர் தான், நான் கொடுக்குற நம்பர் தான் வாட்ஸ்அப் எல்லாமே. அதுக்கே நீங்கள் வந்துட்டு கான்டாக்ட் பண்ணி என்ன வேணுமோ ஒரு வாய்ஸ் மெசேஜ் பதிவு பண்ணாலும் சரி, நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிச்சாலும் சரி, உங்களுக்கு தெளிவான ரீப்ளை கிடைக்கும். அந்த டைத்தை மிஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நாள் தான் நம்ம வந்துட்டு அட்டன் பண்ணுவோம். இதை தயவு செய்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளால் முடியல, ஒரு ஆள் இருக்கனால முடியல, அடுத்தடுத்து நம்மளுக்கு நிறைய வேலை வந்துட்டுனால. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். முக்கியமாக நான் எங்கேருந்து இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன்னு அதையும் நான் சொல்லிடுறேன். தனுஷ்கோடி ராமேஸ்வரம், சரிங்களா? இங்கேருந்து நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறோம். இங்கேருந்து நம்ம போகிறோம். இங்கே தான் நம்ம கடை, ஹோல்சேலில் குடோனு எல்லாமே இங்கே தான் நம்மளுக்கு இருக்குது, சரிங்களா? உங்களுக்கு என்ன வேணுமோ இப்படி வேணுமோ வாங்கிக்கலாம். வலம்புரி செங்கு வேணுமா, இடம்புரி செங்கு வேணுமா, கிட்டத்தட்ட ஒரு 4000 ப்ராடக்ட்டுக்கு மேலே பண்ணுறோம். 100% 90% ஏன் சொல்கிறதுன்னா 5% இந்த பேன்சியாக நம்ம வந்துட்டு நூல், இந்த கம்பி இதெல்லாம் ஆட் பண்ணுறோம்ல, அதனால் அது 5% 10% ஆட் பண்ணுவோம். 90% முழுமையாக உயிர் உள்ள பொருள், நேச்சுரல் பொருள் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ப்ராடக்ட்டு. அதனால் நீங்கள் 100% நம்பி வாங்கலாம். சப்போஸ் நீங்கள் உங்கள் ஊரில் தேவைப்பட்டிருந்தால் இந்த மாதிரி வாங்கினீங்களா அப்படின்னு கேட்டால் கூட கண்டிப்பாக யாராவது உங்கள் ஊரில் வாங்கியிருப்பாங்க. அது உறுதியாக நான் சொல்கிறேன் 100%. ஏன்னா நிறைய பேரை நம்ம அட்டன் பண்ணிட்டோம் ஆல்ரெடி. ஒரிஜினல் சங்கோலையில் இருந்தாலும் சரி, முத்துமாலையாக இருந்தாலும் சரி, சங்காக இருந்தாலும் சரி, பவளம் எதாக இருந்தாலும் சரி, பியூர் 100% ஒரிஜினலாக நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ணி மக்கள் தெரிஞ்சுக்கணும். உண்மையான பொருளை காசு கொடுத்து வாங்க போகும்போது ஏமாந்துடக்கூடணும். அதுதான் மக்களோட நோக்கம். மக்களோட நோக்கம்னா என்னோட நோக்கமே அதுதான். நானே கொடுக்குறேன்னா நல்ல பொருளாக, அந்த காசு வந்து கூட 10 ரூபா போனாலும் நல்ல ஒரிஜினல் பொருளாக கிடைக்கணும், ஏமாந்துடக்கூடாதுன்னு ஒரு கான்செப்ட் தான் அந்த இதுதான். சரி, ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, பார்க்கலாம். அப்படியே இதை எப்படிங்கப்பா, அப்படியே எப்படிங்க சேக் பண்ணாமல் அப்படியே எப்படிங்க. இது நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த கல் நம்ம எடுத்துக்கிட்டோம், இந்த ஸ்படிகக்கல். இந்த ஸ்படிகக்கல்லை நம்ம பார்க்க போகும்போது ஜென்ரலாக நம்ம போகும்போது பகலில் தான் போவோம். அப்போ வந்துட்டு நம்ம உடல் உறுப்புலேயே நல்ல டெம்பரேச்சர் காட்டக்கூடியது வந்து ஹீட்டே இல்லாத உறுப்பு சொன்னால் பார்த்தா கண்ணு தான். கண் இமையை மூடிட்டு கண் பட்டை மேலே வச்சிங்கன்னு சொன்னால் ஜில்னஸ் இருக்கும், சூடே இருக்காது. மாதிரி கையில் இதெல்லாம் ரொம்ப வெயில் காலத்தில் போனீங்கன்னா தெரியாது உங்களுக்கு. அதனால் கரெக்டாக கண்ணில் வச்சு பாருங்கள். அதே மாதிரி பகல் நேரத்தில் தான் போய் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. முடிஞ்சளவுக்கு இந்த ஸ்படிக மாலை, ஸ்படிகலிங்கம்லாம் 100 ரூபா 150 ரூபாய்க்குலாம் கொடுப்பாங்க. தயவுசெய்து அதெல்லாம் 100 ரூபா 150 ரூபா கொடுக்க ஒரிஜினல் 100% ஒரிஜினல் கிடையாது. சும்மா இப்படி உரசி காட்டுவாங்க, மூக்கில் வச்சு காட்டுவாங்க, அதெல்லாம் பிளாஸ்டிக்கை பண்ணுவாங்க. உண்மையான ஸ்படிங்கிறது டச் பண்ணால் ஸ்பார்க் வரணும். அந்த ஸ்பார்க்கை எப்போ பார்க்கணும்னா இருட்டு இருந்தால் தான் பார்க்க முடியும். வெளிச்சத்தில் கண்ணில் தெரியாது அந்த வெளிச்சம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பார்க்லேயே பாருங்கள். அப்போ அந்த ஸ்பார்க் பார்க்குறதுக்கு என்னென்னா நம்ம வந்து லைட்டு ஃபுல்லாகவே ஆஃப் பண்ணிக்கணும். நைட் நேரத்தில் பார்க்கும்போது அந்த மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். ரெண்டாவது, நீங்கள் பகலில் போகும்போது வந்துட்டு துப்பட்டா முடிஞ்ச அளவுக்கு போர்வை இதுகள் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு அதை பொருத்தி வச்சு நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் அழகாக தெரியும். இப்போ நம்ம அதை லைவாக அந்த வீடியோலையும் காட்டிடுவோம். டெஸ்ட்டு நம்ம பண்ண போகிறோம். அப்படியே கொஞ்சம் லைட் ஆஃப் பண்ணுப்பா. இப்போ நம்ம அப்படியே பார்த்துக்கலாம். இது வந்துட்டு பானலிங்கம். ஓகே, இப்போ லைட் ஆஃப் பண்ணிட்டாரு. அப்படியே நம்ம பார்க்கலாம். அப்படிங்க, அப்படியே ஃபோனை பிடிங்க, சேக் பண்ணாமல் அப்படிங்க. இப்போ நான் 2 கையில் 2 கல் எடுத்துக்கிறேன். தெரியுதா உங்களுக்கு? இதாருங்க, அடிக்கிறதுலாம் தெரியல. இதான். இப்போ நம்ம இதை அப்படியே ஸ்பார்க் பண்ணிடலாம். இந்த மாதிரியா ஸ்பார்க் ஆகணும். 2 கல் உரசினா மட்டும்தான் ஸ்பார்க் ஆகும், ஒரிஜினல் ஸ்படிகம். அதே மாதிரியா ஸ்படிக மாலையும் நம்ம ஸ்பார்க் பண்ணி காட்டிடலாம். இது ஓவல் டைப்பில் உள்ள ஸ்படிக மாலை, உருண்டை டைப்பில் எல்லா டைப்லையும் கிடைக்கும் டைமண்ட் கட்டலாம். இப்போ இதை நம்ம ஸ்பார்க் பண்ணிக்குவோம் பாருங்கள். ஏன்னா இந்த மாதிரியே ஸ்பார்க் பண்ணி தெளிவான வீடியோ நம்ம இது வரைக்கும் அப்லோட் பண்ணலை. இப்போ இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம பார்க்கலாம். இதை வந்து நம்ம லைட்டை ஆன் பண்ணிவிட்டு பார்த்தோம்னா தெரியாது. இதுதான் ரீசனு, சரிங்களா? ஓகே, லைட்டை ஆன் பண்ணுப்பா. இப்போ அடுத்து நம்ம ஒரு டெஸ்ட்டுக்கு போயிடுவோம். அடுத்து என்ன டெஸ்ட் பார்க்க போகிறோம்னா மிஷினில் பார்க்குறது. முடிஞ்ச அளவுக்கு இந்த மிஷினில் யார்ட்டுமே இருக்காது. இந்த இருக்குல்ல, இந்த மிஷின் நம்ம ஆன் பண்ணிடுவோம். ஆன் பண்ணி வச்சுருவோம். கொஞ்சம் நேரம் ஆன் பண்ணி வச்சோன்னா அந்த இதில் வந்துட்டு ஆஃப் ஆன் ஆகணும். அந்த லைட்டு ஆன் ஆனோட தான் அது இதாக ஒர்க் ஆகும். அந்த நம்ம ரெடிஷன் பார்க்கலாம், சரிங்களா? ஓகே, இது அப்படி இருக்கட்டும். இது வந்துட்டு என்ன சொன்னால் வந்துட்டு டவர், ஸ்படிகத்திலே பண்ண டவரு. இது வந்துட்டு
பிரமிட் மாதிரியே உள்ளது. இதெல்லாம் எதுக்கு வச்சு பயன்படுத்துகிறாங்க, எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்படிக மாலை வந்துட்டு உடம்பு ஹீட் இருக்கும்போது சுகர் ப்ரெஷர்லாம் ஆட்டோமேட்டிக்காக தேவையில்லாத டென்ஷன் இதெல்லாம் வரும். ரெண்டாவது சூடு இருக்க உடம்புக்கு வந்துட்டு ரொம்ப ஹீட் போயிட்டே இருக்கும். அவங்களுக்கு 100% ஸ்படிக மாலை யூஸ் பண்ணுங்கள் தயவுசெய்து. முடிஞ்ச அளவுக்கு ரிலீஃப் பண்ணிக்கலாம் பாடியில் உள்ள ஹீட்டை. இது முக்கியமாக. அப்புறம் வந்துட்டு நம்ம வந்துட்டு எப்போவுமே ஒரு குடும்பத்தில் வந்துட்டு பிரச்சனை இல்லாமல் நம்ம அமைதியாக மன நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னா ஒரு ஜில்னஸான பொருளை வந்துட்டு எப்போவுமே வைக்கணும்னு சொல்கிறதுக்காக தான் இந்த மாதிரியே ஸ்படிகத்தில் எடுத்து முன்னோர்கள் ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க. ஒரு லிங்கமாக இருந்தாலும் சரி, பிரமிடாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பொருள்களை பண்ணி அவங்க வீட்டில் போய் வைக்க போகும்போது அது ஒரு மன திருப்தி. ஏன்னா நேச்சுரலான வைப்ரேஷன் எப்போவுமே நம்ம வீட்டுக்குள்ள இருந்தால் ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் நம்ம கொடுக்கும். இது வந்துட்டு ஜேடு, அதாவது மரகத பச்சைன்னா ஒரிஜினல் மரகத பச்சைக்கல் கிடையாது, பச்சைக்கல்லில் பண்ணக்கூடிய ஜேடு. இது எல்லாமே நம்ம டெஸ்ட் பார்த்துலாம், இப்போ மிஷினில் பார்த்துலாம். இது உண்மையான பொருளை எல்லாத்தையும் காட்டிடும். பிடிப்பா இதான் மிஷினு. கொஞ்சம் வீடியோ லென்த்தாக தான் போகும். ஏன்னா லென்த்தாக போனால் தான் உண்மையான நம்மளுக்கு வந்துட்டு சம்பவங்கள் எல்லாமே தெரியும். கிட்ட தெரியாது, அதுக்கு தான் நம்ம போடுறது. இப்போ இந்த கல்லை எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி மிஷினில் வைக்க போகும்போது இந்த மாதிரி ரேடியேஷன் வந்துட்டு போகும். ஒரிஜினல் ஸ்படிக கல்லில் மட்டும்தான் அந்த மாதிரி போகும், டூப்ளிகேட்டில் போகாது, மிஷினில் காட்டாது. இதுதான் அதோட தன்மை, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அப்போ இந்த ஒரிஜினல் ஐட்டு தப்பில் நம்ம பார்த்துடலாம் இப்படி இருக்கும் ஜில்னஸ். அதே மாதிரி ஸ்படிக மாலையும் நம்ம பார்த்துடலாம். இந்த மாதிரி இருக்கும், கார்னஸ் அடிக்கும். இந்த மாதிரி அடித்தா மட்டும்தான் அது ஒரிஜினலாக இருக்க முடியும். இது ஒரு பாயிண்ட் இருந்தால் தான் நம்மளுக்கு காட்டும், அதுக்கு தான் அதை வச்சுக்கிறேன். ஓகே, எவ்வளோ வேலை இருக்குது பாருங்கள். இந்த மாதிரியா ரேடியேஷன் ஆகும், அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து டைமண்ட் கட்டில் வர்றது. அதனால் நம்மகிட்ட வாங்குகிற பொருள் நான் ஏன் முக்கியமாக சொல்லணும்னா 15 நாள் ரிட்டன் ஆப்ஷன் கொடுத்துருவோம். அதனால் நீங்கள் யோசிக்கவே வேணாம். வந்து உங்களுக்கு திருப்தி இல்லை, நான் சொன்னது எல்லாமே நீங்கள் பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை அப்படி சொன்னால் நீங்கள் ரிட்டன் பண்ணிக்கலாம் 15 நாளைக்குள்ள. பார்த்தீங்களா, கல்லுனால தான் அந்த ரேடியேஷன் நம்மளுக்கு வந்துட்டு ஆகும். நான் எல்லாத்தையும் எடுத்து காட்ட முடியாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பயப்பட வேணாம். என்கிட்ட வாங்குகிற பொருள் ஒவ்வொரு பொருளுக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும். அது திருப்தி இல்லைன்னா நீங்கள் அனுப்பிச்சிடுங்க. மறுபடியும் சொல்கிறது தான், யாருமே வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்க கொடுத்துட்டாங்கன்னா ஒரு வாரி பேசுவாங்க, கொடுத்து முடிச்சோன்னா அவ்வளோதான். அவங்களுக்கு வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணால் போதும் அப்படின்னு இருப்பாங்க. நம்ம அப்படி பிஸ்னஸ் பண்ணுறதில்ல, எப்போ அப்படி பண்ண போகிறதும் கிடையாது. இது வரைக்கும் நம்ம வீடியோ போட்டதில் அப்படி தான் பண்ணுறோம். மக்களுக்கு உண்மையாக போய் 100% திருப்தியாக இருக்கணும். உங்களுக்கு நல்ல ஆத்ம திருப்தி இருந்தால் தான் உங்கள்கிட்ட வாங்குகிற பணம் எனக்கு வந்துட்டு நல்லாவே இருக்குன்னு ஒரு மனநிலை நம்ம வாழ்கிறது. அதான் நம்மளோட மைண்ட் செட்டு. ஓகே, இந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணுறது தனுஷ்கோடி மீனுங்கிற யூடியூப் சேனலில் தான் நம்ம அப்லோட் பண்ணுறோம். சரிங்களா, அதை பார்த்துங்க. ஓகே, தேங்க்யூ எல்லா பேருக்கும் நன்றி. வேறு ஏதாவது தகவல் இருந்தாலும் வாட்ஸ்அப்லேயே கேளுங்க, நான் உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுக்குறேன்.